நமது சூரிய குடும்பத்திற்குள் கோடிக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருந்து ஒரு சிறப்பு விருந்தாளி வந்திருக்கார். அதுவும் 700 கோடி ஆண்டுகள் பழமையான ஒரு வால் நட்சத்திரம். 31 பை அட்லஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த இன்டர்ஸ்டெல்லர் வால் நட்சத்திரம் சமீபத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு மிக அருகில் கடந்து சென்றுள்ளது. ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியின் 2 விண்கலங்கள் எக்ஸோமாஸ் மற்றும் மாஸ் எக்ஸ்பிரஸ் இந்த அரிய நிகழ்வை புகைப்படம் எடுக்க தவறல. செவ்வாயினுடைய பிரகாசமான மேற்பரப்பை படம் பிடிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த கேமராக்களுக்கு மங்கலான தொலைதூர வால் நட்சத்திரத்தை படம் பிடிப்பது ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது. ஆனாலும் அந்த கேமராக்கள் இந்த வால் நட்சத்திரத்தை ஒரு மங்கலான வெள்ளை புள்ளியாக படம் பிடித்து உள்ளன. அந்த புள்ளியை சுற்றி ஒரு ஒளிரும் மேகம் தெரியுது. அதுக்கு பெயர் கோமா. சூரியனுடைய வெப்பத்தால வால் நட்சத்திரத்தினுடைய பனிக்கட்டி மையத்திலிருந்து வெளியாகும் வாயு மற்றும் தூசியால இந்த கோமா உருவாகிறது. அந்த வால் நட்சத்திரத்தினுடைய வால் இன்னும் தெரியவில்லை அப்படின்னாலும் அது சூரியனை நெருங்கும் போது பிரகாசமா தெரியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நம்முடைய சூரிய குடும்பத்துக்குள்ள நுழைஞ்ச 3வது இன்டர்ஸ்டெல்லர் விருந்தாளி இது அப்படின்னு சொல்லப்படுது. இது 7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வேறு ஏதோ ஒரு நட்சத்திர குடும்பத்துல பிறந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இதனுடைய வேகம் மற்றும் பாதை இது நமது சூரிய குடும்பத்தை சேர்ந்தது இல்ல அப்படின்றத உறுதி செய்து இந்த விண்வெளி விருந்தாளியை ஆய்வு செய்வதன் மூலம் மற்ற நட்சத்திர குடும்பங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்பிக்கையோட சொல்றாங்க.